ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்ள அந்த வருஷத்தை சுருக்கி விடாதீர்கள். கர்த்தர் மிக பெரியவர். எண்ணற்ற ஆசீர்வாதங்களே அவர் கரத்துல இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்களே உங்க தலைமையில எல்லா வருஷத்திலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த முழுமையான விசுவாசம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? வர வேண்டும். அதனால ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, எல்லா வாக்குத்தத்தங்களும். அதற்கு ஆதாரமாக நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான் எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை, நல்லா கவனிங்க, ஆசீர்வதித்து இருக்கிறாரா? இருக்கிறாரா அல்லது இருப்பாரா? வசனம் என்ன சொல்லுது? ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இருக்கிறார். அப்ப உங்க மேல ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதம் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு இது எனக்கு தந்ததுன்னு ஏன் மாய்மாலமா ஓடுறீங்க? எப்போதுமே கர்த்தர் உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்காரு. எப்போதுமே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்க தலை மேல இருக்குது. எப்பவுமே எப்போது இயேசுவை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய புத்திரிகளாய் புத்திரர்களாய் நீங்க மாறுனீங்களோ அப்பவே அப்பாவுக்குரிய சகல சொத்துக்களும் சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் உங்க மேல என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. இதை நம்புறீங்களா இல்லையா? எப்ப நீங்க இயேசுவை அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே அப்பாவினுடைய சகல ஆசீர்வாதமும் சகல சொத்துக்களும் உங்க மேல வந்துருச்சு. சும்மா வருஷம் கஞ்ச பிசினாரிகள் மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை பைபிள் இருந்து உருவி அதை எடுத்து போர்டு அடிச்சு வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்கு இதுதான் 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 ஓடுறத இந்த பொழப்பை விட்டுட்டு எப்போதுமே எல்லா ஆசீர்வாதங்களையும் என் மேல கடவுள் ஏற்கனவே வச்சுட்டாருங்கிற நம்பிக்கையோட ஆண்டவரை துதிச்சு என்ன செய்வான்? ஓடுவோம். இன்னும் மீண்டும் ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த வாக்குத்தத்த உபதேசங்களும் போதனைகளும் கிறிஸ்தவத்துக்குள் ஒரு 40 வருஷத்துல தான் உள்ள நுழைஞ்சிச்சு. மிஷனரிகள் காலத்துல இந்த வாக்குத்தத்த போதனைகள் இல்லை. ஆதி அப்போஸ்தல காலத்திலே இந்த வாக்குத்தத்த போதனைகள் இல்லை. பைபிளிலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் அன்னைக்கு சபையை நடத்தினார்கள் அல்லவா? அந்த எந்த பரிசுத்தவான்களும் இந்த வருடத்துக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் என்று சொல்லி எந்த போதனையும் செய்யவில்லை. மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்று பைபிளிலும் சரி வரலாற்று திருச்சபை வரலாற்றிலும் சரி யாருமே மாத வாக்குத்தத்தம் கொடுத்து என்ன செய்யல மக்களுக்கு? இந்த மாதத்துக்கு இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி போதிக்கவில்லை. இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள் ஒரு 40 வருஷத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச தவறான உபதேசங்கள். சரிங்களா? அதனால முழுமையா ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து முழுமையான எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்க மேல வச்சு உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை அறிந்து தேவனுக்குள்ள எப்போது என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா.